எலெக்ஷன் வந்து 2026 ஏப்ரல் மேல நடக்க போகுதுன்றது எலெக்ஷன் கமிஷனுக்கு நல்லாவே தெரியும். இந்த ப்ராசஸ் அவங்க ஜனவரி 2025 ஆரம்பிச்சிருக்கலாம். இவங்க வந்து நவம்பர் டிசம்பர் 2025 ஆரம்பிச்சு 30 நாளைக்குள்ள முடியும்னு சொல்லி அவசரப்படுத்துறது தேவை கிடையாது. நான் வந்து நீங்க வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்யுங்கன்றதுல நான் இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல. கண்டிப்பா சரி செஞ்சு தான் ஆகணும். இறந்து போனவங்க பேரை எடுக்கணும், அப்புறம் ஊர் மாறி டபுள் என்ட்ரியில் இருக்கவங்களை எடுக்கணும், சம்பந்தவங்களை எடுக்கணும், அது புதுசாக வாக்காளரை சேர்க்கணும். ஆனால் இதை வந்து டைம் கொடுத்துருக்கணும். ஜனவரியிலே ஆரம்பிச்சிருக்கலாமே இதை. ஜனவரியிலே ஆரம்பிச்சு இங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஏற்கனவே டபுள் பலு, அவங்க நார்மல் ஒர்க்கையும் செய்றாங்க, அதுக்கு மேலேயும் செய்றாங்க. இந்த 30 டேஸ்க்குள்ள பண்ணுங்கன்னு எதுக்கு இந்த ப்ரெஷர் பண்ணணும்? இது ஒரு 1 இயர் ஓப்பன் ப்ராசஸா பண்ணி ஒரு வெளிப்படைத்தன்மையோட பண்ணியிருந்தா இன்னும் சரியா நல்லா போயிருக்குமே. எலெக்ஷன் வந்து இன்னும் 6 மாசம் இருக்கு, எதுக்கு இந்த 30 நாளுக்குள்ள முடிக்கணும்னு சொல்றாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இப்பவே நேற்று கூட நான் சிவகங்கையில் ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு 2 லட்சம் ஃபார்ம் இன்னும் திருப்பி வரலன்னு சொல்றாங்க. அதனால கால அவகாசம் கொடுக்கணும். எல்லாருக்கும் மேன் பவர் வந்து ஒரு வீடா போய் திருப்பி போய் செக் பண்ணி வாங்குறதுக்கு டைம் கொடுக்கணும். இது அவ்வளவு அவசரப்படுத்துறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதை நான் செய்ய வேண்டாம்னு சொல்லல, செய்யறத ப்ராப்பரா செய்யணும். செய்யறவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்து மக்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் அவங்க அந்த ஸ்பாட்லயே அந்த சந்தேகத்தை தீர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை அனுப்பிடணும். நீங்க சொன்னது மாதிரி இன்னும் 6 மாதம் இருக்கு. ஆனா இப்ப இந்த குறிப்பிட்ட ஒரு சில நாட்களே 65% வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுக்கு ஏன் வேண்டாம் அப்படின்றது இல்ல, இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஆகணும். யார் எலிஜிபிள் ஓட்டர் யாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது, இன்எலிஜிபிள் ஓட்டர் யாரையுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுதான் கிரைட்டீரியா. வெளியூர்ல இருந்து வந்து இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி தகுதியானவர்கள் ஒரு வாக்காளரை கூட விட்டு வைக்க கூடாது, அவங்க எல்லாம் சேர்க்கணும்.